சிட்டிக்கு நடுவுல இருக்க ஒரு காட்டு பகுதியில ஆராய்ச்சி பண்றேன்ற பேர்ல பூமிக்கு அடியில பல ஆயிரம் அடிகளுக்கு ஓட்ட போடுறானுங்க. அதனால பூமிக்கு அடியில வாழ்ந்துட்டு இருந்த ஒரு வித்தியாசமான உயிரினம் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்க அந்த சிட்டிக்குள்ள வருது. ஆனா அதுல நல்ல விஷயம் என்னன்னா அந்த மிருகத்துக்கு கண்ணு கிடையாது. ஆனா யாராவது சின்ன சத்தம் போட்டா கூட பல கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல இருந்து அதனால கேட்க முடியும். அந்த சிட்டில வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் எல்லாருமே எப்படி அந்த வித்தியாசமான உயிரினம் கிட்ட இருந்து உயிர் தப்பிச்சாங்க, எதுக்காக அந்த உயிரினம் வெளியில வந்து சத்தம் போடுற எல்லாரையுமே கொலை பண்ணுது, கொலை பண்றதுனால அதுக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்லி படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்குமே அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி சீட்டோட எட்ஜில் உட்காந்து பாக்குற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானையும் அழுத்தி ஆன்ல போட்டுக்கோங்க. கடந்த சில நாட்களா நம்ம போடக்கூடிய வீடியோக்கு எல்லாமே வியூ ரொம்ப கம்மியா தான் போயிட்டு இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்கு, தினமும் வித்தியாசமான படங்களை அப்லோட் பண்ணுவாங்கன்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி நம்ம சேனல் இன்னும் கொஞ்சம் வளர்றதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. படத்தோட பேரு த சைலன்ஸ். 2019 ஆண்டு ரிலீஸ் ஆன படம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு டீம் சிட்டிக்கு நடுவுல இருக்க ஒரு காட்டு பகுதியில ஆராய்ச்சி பண்றேன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பள்ளம் தோண்டிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 அடிக்கும் மேல அந்த பள்ளம் தோண்டி இருப்பாங்க. ஒரு கட்டத்துல அதுக்கு மேல பள்ளம் தோண்ட முடியாதுன்னு சொல்லி அதுல வேலை பார்த்துட்டு இருக்க ஒருத்தன் அவரோட ஹெட்டை கூப்பிட்டு இதுக்கு மேல பள்ளம் தோண்ட முடியல, இவ்வளவு தூரம் பள்ளம் தோண்டி கீழே வந்ததே பெரிய விஷயம், இதுக்கு மேல பள்ளம் தோண்டி கீழே போக முடியாதுன்னு சொல்லும்போது அந்த டீமோட ஹெட் அவனை போட்டு பயங்கரமா திட்டிட்டு என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஒழுங்கா வேலையை மட்டும் பாரு, இந்த அட்வைஸ் பண்ற வேலை எல்லாம் வச்சுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ட்ரில் பண்ணிட்டு இருக்கவனை போட்டு பயங்கரமா திட்டிட்டு அந்த டீமோட ஹெட் அங்கிருந்து போலான்னு சொல்லி திரும்பும்போது இவங்க தோண்டிட்டு இருந்த பள்ளத்துக்குள்ள ஏதோ ஒரு வினோதமான சவுண்ட் கேட்கும். டீமோட ஹெட் அந்த சவுண்டை கேட்டு கொஞ்சம் கூட பயப்படாம ட்ரில்லிங் மிஷினை அவரே வாங்கி மறுபடியும் தோண்ட ஆரம்பிப்பாரு. அடுத்த கொஞ்சம் தூரம் தோண்டினதுக்கு அப்புறம் அங்க ஒரு மிகப்பெரிய குகை மாதிரி இருக்கும். அதை பார்த்து அந்த டீமோட ஹெட் பயங்கர சந்தோஷப்பட்டு இவ்வளவு வருடங்களா நான் பண்ண ஆராய்ச்சி வெற்றி அடைஞ்சிருச்சு, நான் தேடிட்டு வந்த கெமிக்கல் இந்த குகைக்குள்ளதான் இருக்கணும்னு சொல்லி அங்க வேலை பார்க்குற எல்லாரையுமே கூப்பிட்டு இங்க இருந்து எப்படி அந்த கெமிக்கலை மேல எடுத்துட்டு போகணும்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. அதே நேரம் உள்ள இருந்து ஏதோ மிருகம் கத்துன மாதிரி சவுண்ட் கேட்கும். டீமோட ஹெட்டும் கொஞ்சம் பயத்தோட உள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாம்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது அந்த பள்ளத்துக்குள்ள இருந்து ஒரு பறவை மேல வந்து அங்கிருந்த எல்லாரையுமே போட்டு தள்ளுது. அந்த மிருகம் பாக்குறதுக்கு கொஞ்சம் வவால் மாதிரி இருக்கு, ஆனா சைஸ்ல கொஞ்சம் பெருசா இருக்கு. அந்த பள்ளத்துக்குள்ள இருந்து நூத்துக்கணக்குல ஆயிரக்கணக்குல ஏகப்பட்ட மிருகங்கள் அந்த இடத்துல இருந்து வெளியில வந்து மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்க அந்த சிட்டி நோக்கி போற மாதிரி காட்டுறாங்க. அங்க கட் பண்ணி நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு காது கேட்காது, அதனாலயே அவங்க படிக்கிற காலேஜ்ல புள்ளி பண்றதுக்குன்னு சொல்லி சில கேங் இருக்கும். அந்த மாதிரி 3 பசங்க ஹீரோயினுக்கு பின்னாடி வந்து அவங்கள பயங்கரமா கிண்டல் பண்றாங்க. ஆனா ஹீரோயினுக்கு அவனுங்க நம்மளை பத்தி தான் பேசுறாங்கன்னு தெரிஞ்சாலும் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா அவங்களோட ஃபேமிலி கூட சேர்ந்து பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு காது கேட்காதுன்றதால அவங்க ஃபேமிலியில எல்லாருமே சைன் லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது டிவில ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கும். அந்த நியூஸ்ல அந்த பறவையை பத்தி சொல்லி பக்கத்து சிட்டில ஒரு வினோதமான பறவை அங்க இருக்க எல்லாருமே ரொம்ப கொடூரமா கொண்டுட்டு இருக்கு, அந்த பறவை கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கணும்னா எந்த சத்தமும் போடாம ரொம்ப அமைதியா இருக்கணும், ஒரு சின்ன சத்தம் போட்டா கூட அது வந்து உங்களை போட்டு தள்ளிடும்னு சொல்லி அந்த நியூஸ்ல சொல்லிட்டு இருப்பாங்க. அதே நேரம் நியூஸ்ல இன்னொரு வீடியோவும் பிளே ஆகும். அந்த வீடியோல ஒரு அம்மா தன்னோட பொண்ணை கார்ல உட்கார வச்சு அந்த பொண்ணோட வாயில செலோடேப் போட்டு ஒட்டி ஒரு பேப்பர்ல டோன்ட் மேக் நாய்ஸ், சத்தம் போடாதீங்கன்னு சொல்லி எழுதி காட்டுவாங்க. அந்த வீடியோ பிளே ஆயிட்டு இருக்கும்போது டிவியோட சிக்னல் கட் ஆகி டிவியும் ஆஃப் ஆகுது. அதை பார்த்து ஹீரோயினுக்கும் அவங்க ஃபேமிலில இருந்தா யாருக்குமே எதுவுமே புரியல. அதையெல்லாம் பார்த்த ஹீரோயினுக்கு இன்னொரு ஐடியா வருது. என்னன்னா நம்ம இப்ப இருக்க சிட்டில சும்மாவே ஏகப்பட்ட சவுண்ட் வந்துட்டு இருக்கும், மனிதர்கள் நம்ம எல்லாருமே பேச வேண்டாம்னு சொல்லி முடிவு பண்ணி சைன் லாங்குவேஜ்ல பேசிட்டாலோ இல்ல ஏதாவது எழுதி கட்டி அதன் மூலியமா கம்யூனிகேட் பண்ணிட்டாலோ அந்த பறவை கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம இருக்க இடத்துல டிராபிக் சிக்னல், காரு, பைக்குன்னு சவுண்டை ஏற்படுத்தக்கூடிய ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. ஏதாவது ஒரு கார்ல அலாரம் அடிச்சா கூட அந்த பறவை வந்து அந்த பில்டிங்ல இருக்க எல்லாரையுமே போட்டு தள்ளுறது கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம பேசாம இருந்தாலும் நம்மளை சுத்தி இருக்க விஷயங்கள்னால சத்தம் ஏற்பட்டு அந்த மிருகம் வந்து நம்மளை கொலை பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால இங்க இருந்து கொஞ்சம் அவுட்டர்ல போய் ஏதாவது ஒரு காட்டு பகுதியிலயோ இல்லனா ஏதாவது ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல போய் நம்ம தங்கிட்டா அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஹீரோயினோட அப்பாவுக்கும் அது நல்ல ஐடியாவாப்படுது. அதனால எல்லாருமே அவங்களுக்கு தேவையான சில பொருட்களை மட்டும் எடுத்துட்டு அவங்க கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு முயற்சி பண்ணும்போது அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இன்னொரு அங்கிள் இருப்பாரு. ஹீரோயினோட ஃபேமிலி கூட ரொம்ப க்ளோஸா இருப்பாரு. அவரும் வந்து நானும் உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன், என்னையும் கூப்பிட்டு போங்க, இங்க இருந்து இறந்து போறதை விட நான் உங்களோட வரது பரவாயில்லன்னு சொல்லி அவரோட கார் எடுத்துட்டு ஹீரோயினோட ஃபேமிலி கூட அவரும் ஜாயின் பண்ணிப்பாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே அங்கிருந்து கிளம்புறாங்க. கார்ல போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அப்பா நம்ம இங்க இருந்து ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு, அதனால பக்கத்துல இருக்க பெட்ரோல் பம்புக்கு போய் 2 கார்லயும் ஃபியூல் போட்டுட்டு அங்கிருந்து போலான்னு சொல்லி அவங்க போற வழியில ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்கும். அங்க காரை நிறுத்திட்டு ஃபியூல் போட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தன் கையில கன்னோட வந்து ஹீரோயினோட அப்பாவை மிரட்டி ஒழுங்கா உன்னோட காரை என்கிட்ட கொடுத்துட்டு ஓடி போயிடுங்க, இல்லனா உங்களை சுட்டு கொன்றுவேன்னு சொல்லி பயங்கரமா மிரட்டுவான். ஹீரோயினோட அப்பாவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப திருட வந்தவன் கிட்ட நான் மட்டும் இங்க தனியா வரல, என்னோட ஃபேமிலியோட வந்திருக்கேன், இங்க இருந்து எப்படியாவது என்னோட குடும்பத்தை காப்பாத்தி வெளியில கூப்பிட்டு போனோம், தயவு பண்ணி பிரச்சனை பண்ணாம ஒழுங்கா போயிடுன்னு சொல்லி ஹீரோயினோட அப்பாவும் அவன் கிட்ட முடிஞ்ச அளவுக்கு பேச முயற்சி பண்ணுவாரு. ஆனா அவன் என்ன சொன்னாலும் கேட்காம திரும்ப திரும்ப உன்னோட காரை மட்டும் கொடுத்துட்டு இங்க இருந்து போயிடு, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், எனக்கு தேவை உன்னோட கார் மட்டும் தான் சொல்லி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பான். அப்ப பின்னாடி கார்ல இருந்து அங்கிள் கையில கன்னோட வந்து முன்னாடி இப்ப காரை திருட முயற்சி பண்ணோட தலையிலேயே சுட்டு கொலை பண்ணிட்டு ரொம்பவே சீக்கிரமா நம்ம இங்கிருந்து கிளம்பி ஆகணும், அந்த பறவை பக்கத்து சிட்டில இருந்து இங்க வந்துட்டு இருக்கோம், ஒருவேளை பக்கத்துல அது இருந்தா இப்ப நம்ம கண்ணை வச்சு சுட்டதுனால அந்த சவுண்ட் கேட்டு இங்க வந்து நம்மளையும் கொலை பண்றது கூட வாய்ப்பு இருக்கு, அதனால உடனே எல்லாருமே இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லி 2 பேருமே கார் எடுத்துட்டு ஹைவேல போயிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த சிட்டில இருந்தா எல்லா மக்களும் இருந்து தப்பிச்சு வெளியில போனா மட்டும் போதும்னு சொல்லி ஏகப்பட்ட கார்கள் அந்த ஹைவேல போயிட்டு இருக்கும். நிறைய கார்கள் அந்த ஹைவேல போனதுனால பயங்கரமா டிராபிக் ஜாம் ஆகுது. அதை பார்த்த ஹீரோயினோட
அப்பா ரொம்ப பயந்து இந்த டிராபிக்லாம் சரியாகிறதுக்கு எப்படியும் கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனா அந்த டைமுக்குள்ள அந்த பறவை இங்க வந்துருச்சுன்னா நம்ம எல்லாரையுமே அசால்ட்டா போட்டு தள்ளிரும். எப்படி இங்கிருந்து தப்பிக்கிறதுன்னு சொல்லி பக்கத்து வீட்டு அங்கிள் கிட்ட கேட்கும்போது, அங்கிளும் நான் என்னோட கார் எடுத்துட்டு முன்னாடி போறேன், எனக்கு பக்கத்துல இன்னொரு வழி தெரியும், ஃபாரஸ்ட் ஏரியா வழியா போனா கண்டிப்பா நம்ம தப்பிச்சிடலாம்னு சொல்லி அங்கிள் கார் எடுத்துட்டு முன்னாடி போயிட்டு இருப்பாரு. ஹீரோயினோட அப்பா அந்த காரை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போயிட்டு இருப்பாரு. அந்த பறவை கிட்ட மாட்டி கூடாதுன்னு சொல்லி அந்த காட்டு பகுதியில ஒரு சின்ன ரோடு தான் இருக்கும். ஆனா அந்த ரோட்ல பயங்கர ஸ்பீடா கார்ல போயிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த வழியா ஒரு மான் கூட்டம் கிராஸ் பண்ணி போகும். அந்த மான்கள் மேல இடிக்க கூடாதுன்னு சொல்லி அங்கிள் காரை கண்ட்ரோல் இல்லாம பக்கத்துல இருந்து ஒரு பள்ளத்துக்குள்ள விட்டுருவாரு. அங்கிருந்த மரங்கள்ல கண்ணா பின்னான்னு இடிச்சு காரு தலைகீழா கவுந்துரும். அதை பார்த்து ஹீரோயினோட அப்பா காரை நிறுத்திட்டு ரொம்பவே பயத்தோட அங்கிளுக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லி தலைகீழா இருக்க அங்கிளோட கார் கிட்ட போய் பார்க்கும்போது அங்கிளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உயிரோட தான் இருப்பாரு. ஆனா என்ன பிரச்சனைனா ஆக்சிடென்ட் ஆனதுல அவருக்கு ஏகப்பட்ட அடிபட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம அவரோட காலு சீட்டுக்கு நடுவுல மாட்டி இருக்கும். இப்போ இந்த காரை ஏதாவது டோ வெஹிக்கிள வச்சு இழுத்து திரும்ப நேரா கொண்டு வந்தா மட்டும்தான் அங்கிளோட காலை எந்த பிரச்சனையும் இல்லாம வெளியில எடுக்க முடியும். அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினோட அப்பாவும் நீங்க எதுக்கும் பயப்படாம இங்கே இருங்க, நாங்க பக்கத்துல போய் ஏதாவது டோ வெஹிக்கிள் கிடைக்குதா இல்லனா உதவிக்கு வேற யாராவது கிடைக்கிறாங்களான்னு சொல்லி பார்த்துட்டு வரோம்னு சொல்லி அங்கிருந்து போலான்னு சொல்லி திரும்ப வண்டிக்கு வரும்போது அதை கேட்ட அங்கிளும் ஹீரோயினோட அப்பாவை தடுத்து அந்த அளவுக்கு நம்ம கிட்ட டைம் இல்ல, நீங்க எதுக்கும் பயப்படாம இங்கிருந்து போங்க, எப்படியாவது உங்க குடும்பத்தையும் உங்க உயிரையும் காப்பாத்திக்கோங்க, என்ன பத்தி கவலைப்படாம சீக்கிரமா இருந்து கிளம்புங்கன்னு சொல்லி ஹீரோயினோட அப்பா கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. அவங்களும் சரின்னு சொல்லி திரும்ப கார்ல வந்து ஏறும்போது அவங்க வளர்த்துட்டு இருக்க ஒரு நாய்க்குட்டி எதையோ ஒன்ன பார்த்து பயந்து போய் நிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த பறவை வந்து ஹீரோயினோட காரை போட்டு பயங்கரமா அடிக்கும். கொஞ்சம் விட்டா கண்ணாடியவே உடைச்சிடும் போல. அந்த பறவையை பார்த்து பயந்து காருக்குள்ள இருந்த அந்த நாய்க்குட்டி பயங்கரமா கத்தும். நாய் கத்துற சவுண்ட் கேட்ட உடனே அந்த ஏரியால இருந்த ஏகப்பட்ட பறவைகள் ஹீரோயினுக்கு அந்த காரை நோக்கி வந்துட்டு இருக்கும். வந்தது மட்டும் இல்லாம அங்கிருந்த எல்லா கண்ணாடியுமே உடைச்சு உள்ள வர முடியுமான்னு சொல்லி பயங்கரமா அந்த காரை சுத்தி இடிச்சுக்கிட்டே இருக்கும். அதையெல்லாம் பார்த்த அங்கிள் எப்படியும் கொஞ்ச நேரத்துல நம்ம இந்த கார்ல மாட்டிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக தான் போறோம், அதுக்கு பதிலா இந்த ஃபேமிலியை மட்டுமாவது காப்பாத்தி விடலாம்னு சொல்லி கையில இருந்த கன் எடுத்து அங்க வந்துட்டு இருந்த ஒரு பறவையை சுடும்போது அந்த கன்னோட சவுண்ட் கேட்ட உடனே ஹீரோனோட காரை அட்டாக் பண்ணிட்டு இருந்த எல்லா பறவையும் திரும்ப வந்து அங்கிள போட்டு பயங்கரமா கடிக்கும். அங்கிள் ரொம்ப கொடூரமா அந்த பறவை கிட்ட மாட்டி இறந்து போறாரு. அதே நேரம் கார்ல உட்காந்துட்டு இருந்த ஹீரோயினோட அப்பா அந்த மிருகத்துக்கு கண்ணு சுத்தமா தெரியல, அதனாலதான் நம்மள அது கடிக்காம சவுண்ட் கேட்ட திசை நோக்கி போய் அங்கிள கொலை பண்ணிருக்கு. நம்ம எல்லாருமே அமைதியாருன்னு சொன்னா அமைதியா இருப்போம், ஆனா நம்ம கிட்ட இருக்க நாய் கிட்ட அப்படிலாம் சொல்ல முடியாது. எதையாவது ஒன்ன பார்த்து பயந்தா அது கத்த தான் செய்யும். ஆனா அந்த சவுண்ட் கேட்டு அந்த பறவைகள் எல்லாமே வந்து நம்மள போட்டு தள்ளுறது கூட வாய்ப்பு இருக்கு, அதனால வேற வழியே இல்ல, இந்த நாய்க்குட்டியை எங்கேயே விட்டுட்டு போய் தான் ஆகணும்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு இப்ப வேற வழி இல்ல, நம்ம ஃபேமிலி முக்கியமா இல்ல இந்த நாய் முக்கியமான்னு பார்க்கும்போது ஃபேமிலியோட உயிர் தான் காப்பாற்றணும்னு சொல்லி நாய்க்குட்டியை அங்க கீழே விட்டுட்டு அங்க இருந்து போறாங்க. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா இவங்க இருக்க அந்த காட்டு பகுதியில அந்த மிருகங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் காரை ஸ்டார்ட் பண்ணி வண்டி ஓட்ட ஆரம்பிச்சா அந்த சவுண்டை கேட்டு கூட அந்த பறவை ஃபாலோ பண்ணி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால காரை விட்டுட்டு நடந்து போலான்னு சொல்லி அந்த காட்டு பகுதிக்குள்ள ரொம்ப அமைதியா எந்த சத்தமும் போடாம சைன் லாங்குவேஜ் மட்டுமே பேசிட்டு அங்கிருந்து நடந்து போயிட்டு இருப்பாங்க. தன்னோட நாயை விட்டுட்டு வந்துட்டோம்னு சொல்லி ஹீரோயினால அழுகையே கண்ட்ரோலே பண்ண முடியல, பயங்கரமா அழுதுட்டே நடந்துட்டு இருப்பாங்க. அப்படியே நடந்து அந்த காட்டு பகுதியை விட்டு ரொம்ப தூரம் வந்துருவாங்க. ரொம்ப தூரம் நடந்து வந்ததால டயர்டா இருக்குன்னு சொல்லி ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. அப்ப ஹீரோயினோட தம்பி பைனாக்குலர் வச்சு பக்கத்துல யாராவது இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அப்போ அந்த காட்டு பகுதிக்குள்ள ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டை பார்த்து அப்பா கிட்ட சொல்லும்போது ஹீரோயினோட அப்பாவும் சரின்னு சொல்லி இன்னைக்கு நைட்டு மட்டும் அங்க தங்கலாம், நாளைக்கு காலையில எழுந்து எங்க போலான்னு சொல்லி பிளான் போட்டுக்கலான்னு எல்லாருமே சேர்ந்து அந்த வீட்டை நோக்கி நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்படி நடந்து வரதுக்குள்ள அன்னைக்கு நைட்டும் ஆயிடுது. பக்கத்துல வந்து பார்க்கும்போது அந்த வீட்டை சுத்தி வேலி போட்டு வெளியாட்கள் யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப பாதுகாப்பா இருப்பாங்க. இப்ப என்ன பிரச்சனைனா அந்த கேட்டு பூட்டி இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள இருக்கவங்கள எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியாம ஹீரோயினோட அப்பாவுக்கு தலையை சுத்துது. என்ன சத்தம் போட்டு கூப்பிட்டா அந்த பறவைங்க வந்து இவங்க எல்லாரையுமே போட்டு தள்ளிடும். அதனால ரொம்ப அமைதியா அங்க போடப்பட்டிருக்க லாக்க உடைக்க முடியுமான்னு சொல்லி ஹீரோயினோட அப்பா முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அப்படி அந்த பூட்டை உடைக்க முயற்சி பண்ணும்போது ஒரு சின்ன சவுண்ட் கேட்டுரும். ஆனா அந்த சின்ன சவுண்டுக்கே அந்த பறவைங்க வந்து சத்தம் வந்த இடத்துல பயங்கரமா தேடிட்டு இருக்கும். ஹீரோயினும் அவங்க ஃபேமிலியும் ரொம்ப பயத்தோட இதுக்கப்புறம் எந்த சத்தமும் போட்டுறக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே பயத்தோட இருப்பாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த பறவையும் தேடி பார்த்துட்டு இங்க யாருமே இல்லைன்னு சொல்லி அங்கிருந்து போயிடும். அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு வயசான லேடி கையில கன் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு என்ன வேணும், இங்க திருடுறதுக்காக வந்திருக்கீங்களான்னு சொல்லி பயங்கரமா சத்தம் போட்டுட்டே ஹீரோயினோட ஃபேமிலி நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த பறவையை பத்தி தெரியாது போல, அதனால பயங்கரமா சத்தம் போட்டுட்டு ஒழுங்கா இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க இல்லனா சுட்டு கொன்றுவேன்னு சொல்லி பயங்கரமா கத்திட்டு இருப்பாங்க. அவங்க அப்படி கத்தின சவுண்ட் கேட்டு அந்த பறவை வந்து அவங்களோட தலையிலேயே கடிச்சு கொலை பண்ணுது. அதை பார்த்து ஹீரோயினோட தம்பி பயத்துல கத்த போகும்போது ஹீரோயின் தான் அவனோட வாயை பத்தி அமைதியா உட்கார வைப்பாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த வயசான பாட்டியை போட்டு தள்ளிட்டு அந்த பறவையும் அங்கிருந்து போயிடும். அடுத்த கொஞ்ச நேரத்துல எல்லாமே நார்மல் ஆனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு வேற ஏதாவது வழி கிடைக்குமான்னு சொல்லி நான் தேடுறேன்னு அந்த வேலையை சுத்தி வேற ஏதாவது வழி கிடைக்குமான்னு சொல்லி தேடி பார்ப்பாரு. அப்படி தேடிட்டு இருக்கும்போது டிரைனேஜ் பைப் மாதிரி ஒரு சின்ன டனல் மாதிரி ஒரு இடம் இருக்கும். அதுக்குள்ள ஹீரோயினோட அப்பா போய் அது எங்க போகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாரு. அவர் நினைச்ச மாதிரியே அந்த டனல் நேரா வீட்டுக்குள்ளதான் வருது. அதனால ஃபென்ஸுக்கு வெளியில இருக்க தன்னோட ஃபேமிலி கிட்ட எல்லாருமே சத்தம் போடாம ரொம்ப அமைதியா அந்த டனலுக்குள்ள வாங்கன்னு சொல்லி சைகையிலே சொல்லுவாரு. முதல்ல ஹீரோயினோட தம்பி தான் அந்த டனலுக்குள்ள போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மான்னு சொல்லி கொஞ்சம் கூட சத்தம் போடாம ரொம்ப கவனமா அந்த டனலுக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி வந்துட்டு இருக்கும்போது அந்த டனலுக்குள்ள ஒரு பாம்பு போயிட்டு இருக்கும். இருந்தாலும் சத்தம் போடாம ரொம்ப பயத்தோட இருப்பான்.
அந்த பாம்பும் ஹீரோயினோட தம்பியை பாத்துரும். ஆனா அந்த பாம்பு போட்ட சவுண்டுனால அந்த வினோதமான பறவை வந்து அந்த பாம்பியை அடிச்சு கொலை பண்ணுது. ரொம்பவே பக்கத்துல அந்த பறவையை பார்த்ததுனால ஹீரோயினோட தம்பிக்கு கொலையை நடங்கும். இருந்தாலும் சத்தம் போடாம ஹீரோயினோட தம்பி முன்னேறி வந்துட்டே இருப்பான். ஆனா கடைசியா வந்த ஹீரோயினோட அம்மா தெரியாம அவங்களோட காலை பக்கத்துல இருந்த பைப்ல அடிச்ச உடனே அந்த சவுண்டை கேட்டு பறவை திரும்ப வந்து அம்மாவோட காலை பிடிச்சு வெளியில இழுத்துட்டு இருக்கும். அதை பார்த்த ஹீரோயினோட அப்பா என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இருந்தா மரம் வெட்டக்கூடிய மிஷினை ஆன் பண்ணி விட்டுருவாரு. அந்த சவுண்டை கேட்டு ஏகப்பட்ட பறவைகள் அந்த மிஷினுக்குள்ள போய் விழுந்து ரொம்பவே கொடூரமா அந்த மிஷினுக்குள்ள மாட்டிட்டு இறந்து போகுது. அந்த கேப்பை பயன்படுத்தி எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ள ஓடி வந்துருவாங்க. ஆனா என்னதான் பாதுகாப்பா வீட்டுக்குள்ள வந்தாலும் அம்மாவோட கால்ல அந்த மிருகம் கடிச்சதுனால ரொம்பவே ரத்தம் போயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பறவை கடிச்சதுனால அவங்களோட உடம்புல விஷம் ஏறிட்டு இருக்கும். ஹீரோயினுக்கு இந்த மெடிக்கல் பத்தி கொஞ்சம் தெரியும். அதனால ஒரு கயிறு எடுத்து அம்மாவோட கால்ல டைட்டா கட்டிட்டு இன்னைக்கு நைட்டு மட்டும் எப்படியாவது சமாளிங்க, நாளைக்கு காலையில பக்கத்துல இருக்க மெடிக்கல்ல உங்க காயத்துக்கு போட வேண்டிய மருந்துகளை நானும் அப்பாவும் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையிலும் ஆகுது. ஹீரோயினும் அவங்க அப்பாவும் பிளான் போட்ட மாதிரி பக்கத்து டவுன்ல இருக்க மெடிக்கல்ல போய் தேவையான மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லி ரெண்டு பேருமே அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. ஒரு வழியா பக்கத்துல இருக்க அந்த டவுனுக்கும் வந்துட்டாங்க. அந்த டவுன்ல இருக்க எல்லாரையுமே அந்த மிருகம் போட்டு தள்ளிருச்சு போல. யாருமே அங்க இருக்க மாட்டாங்க. அதனால ரொம்ப பயத்தோட பக்கத்துல இருந்த மெடிக்கலுக்குள்ள போய் அவங்களுக்கு தேவையான மருந்துகளை எடுத்துட்டு இருக்கும்போது கீழே ஒருத்தன் அந்த பறவையினால அடிபட்டு இறந்து போயிருப்பான். ஆனா என்ன பிரச்சனைனா இறந்து போனவனோட உடம்புல அந்த பறவையோட முட்டை வச்சிருக்கும். அதை பார்த்து ஹீரோயின் பயந்து கத்தும் போது அந்த கடைக்குள்ள இருந்த இன்னொரு மிருகம் ஹீரோயினா போட்டு தரலாம்னு சொல்லி பக்கத்துல வந்துட்டு இருக்கும். ஹீரோயின் ரொம்ப பயத்தோட பக்கத்துல இருந்து ஒரு ரேக்குள்ள ஒளிஞ்சுப்பாங்க. அதே நேரம் ஹீரோயினோட அப்பா ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சு ஒரு கட்டை எடுத்து அதுல நெருப்பு பத்த வச்சு மேல இருந்த ஃபயர் எல்லாமே ஆக்டிவேட் பண்றாரு. அதன் மூலியமா அந்த கடை முழுக்கவே பயங்கரமா தண்ணி கொட்டிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம கடை முழுக்கவே அலாரம் சவுண்ட் கேட்டுட்டு இருக்கும். அந்த பறவைங்களுக்கு தான் கண்ணு தெரியாதே, அதனால ஃபயர் அலாம் சவுண்ட் கேட்கிற எல்லா பக்கமும் யாராவது கிடைச்சா கொலை பண்ணிடலாம்னு சொல்லி பயங்கரமா தேடிட்டு இருக்கும். அந்த கேப்பை பயன்படுத்தி உள்ள இருந்து மெடிசன் எடுத்துட்டு ஹீரோயினும் அவங்க அப்பாவும் ரொம்ப பாதுகாப்பா அந்த பறவை கிட்ட மாட்டிக்காம அந்த கடையை விட்டு வெளியில வந்துருவாங்க. எப்படியோ அதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சாச்சுன்னு சொல்லி ஹீரோயினும் அவங்க அப்பாவும் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு சர்ச் ஃபாதரும் அவங்களுக்கு ஆப்போசிட்ல வந்து டைரியில நானும் இன்னும் கொஞ்சம் பேரும் சேர்ந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நீங்களும் எங்களோட சேர்ந்து வாழலாம்னு சொல்லி கொஞ்சம் கூட சத்தம் போடாம டைரியில் எழுதி அவங்க கிட்ட காட்டுவாரு. ஆனா அதை பார்த்த ஹீரோயினோட அப்பா இல்ல பரவாயில்ல, நாங்களே இப்ப பாதுகாப்பா தான் இருக்கோம், அதனால உங்க கூட வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்து அம்மாக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு அடிபட்டு இருக்க காயத்துக்கு மருந்தெல்லாம் வச்சு கட்டு போட்டுட்டு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கும்போது வெளியில சர்ச் ஃபாதர் இன்னும் சில பேரை கூப்பிட்டுட்டு ஹீரோயினோட வீட்டையும் கண்டுபிடிச்சு வந்து நிப்பாரு. ஹீரோயினோட அப்பா வெளியில வந்து என்னன்னு கேட்கும்போது ஃபாதர் திரும்பவும் நீங்க எங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு ஹீரோயினோட அப்பாவும் ரொம்பவே தெளிவா எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது, நாங்க இப்ப இருக்க இடமே ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்கு, நாங்க எதுக்காக உங்க கூட வந்து சேரணும்னு சொல்லி ஆரம்பத்துல ரொம்ப பொறுமையா தான் பேசிட்டு இருப்பாரு. ஆனா சர்ச் ஃபாதர் நீங்க வரலனாலும் பரவாயில்ல, உங்க பொண்ணை மட்டும் போது கேங்கோட சேர்த்து விடுங்கன்னு சொல்லுவாரு. ஏன்னா ஹீரோயினுக்கு சின்ன வயசுல இருந்து காது கேட்காதனால அவங்களுக்கு அந்த சைன் லாங்குவேஜ் ரொம்ப நல்லா தெரியும். அந்த சைன் லாங்குவேஜ் வச்சு தான் இப்ப கம்யூனிகேட் பண்ண முடியும். ஏன்னா சவுண்ட் போட்டா அந்த பறவை வந்து போட்டு சொல்லிடும். அதனால சர்ச் ஃபாதர் இப்ப என்ன பிளான் போடுறாருன்னா ஹீரோயினை மட்டும் அங்க கூப்பிட்டு போய் அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த சைகை மொழியை ஃபாதரோட கூட்டத்துல இருக்க எல்லாருக்குமே சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி உங்க பொண்ணை மட்டுமாவது அனுப்புங்கன்னு சொல்லி அப்பா கிட்ட கேட்டிருப்பாரு. அதை கேட்ட ஹீரோயினோட அப்பா பயங்கரமா கோவப்பட்டு உள்ள போய் கன் எடுத்துட்டு வந்து இன்னும் ஒரு நிமிஷம் என்னன்னா கூட உங்களை சுட்டு கொண்டுருவேன்னு சொல்லி ஃபாதரை பயங்கரமா மிரட்டுவாரு. கையில கன் இருக்கிறத பார்த்து ஃபாதரும் வேற வழி இல்லாம அமைதியா அங்கிருந்து போயிடுவாங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோயினோட மொபைலுக்கு அவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் மெசேஜ் பண்ணிருப்பான். அந்த மெசேஜ்ல என்னோட ஃபேமிலியில இருக்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, என்னோட அப்பா அம்மா எல்லாரையுமே அந்த பறவை கொடூரமா கொலை பண்ணிருச்சு, இப்ப உயிர் தப்பிச்சிருக்கிறது நான் மட்டும் தான், அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே நார்த்த நோக்கி போயிட்டு இருக்காங்க, ஏன்னா அங்க புல்வெளியே இல்லாம பயங்கரமா பனி பெஞ்சிட்டு இருக்கும், அந்த கிளைமேட்ல இந்த பறவைகள்னால சர்வே பண்ண முடியாது, அதனால எல்லாருமே அங்க போறதுதான் பாதுகாப்புன்னு சொல்லி நார்த் நோக்கி போயிட்டு இருக்காங்க, நானும் அங்கதான் போயிட்டு இருக்கேன், இந்த மெசேஜ் நீ பார்த்தா நீ சேஃபா இருந்தா உன் ஃபேமிலியை கூப்பிட்டுட்டு நீயும் நார்த்த நோக்கி வான்னு சொல்லியிருப்பான். ஆனா அவங்க அப்படி பேசிட்டு இருக்கும் போதே சிக்னலும் கட் ஆகுது. அடுத்த கொஞ்ச நேரத்துல வீட்டுல இருக்க எல்லாருமே தூங்கியும் போறாங்க. ஆனா திடீர்னு ஏதோ சவுண்ட் கேட்டு ஹீரோயினோட அப்பா எழுந்து வந்து வெளியில பார்க்கும்போது ஒரு சின்ன பொண்ணு குளிர்ல நடுங்கிட்டு இருப்பா. சின்ன பொண்ணு தானே, நம்மளாவது அவளை காப்பாத்தலாம்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அவளுக்கு தேவையான பெட்ஷீட் எல்லாம் கொடுத்து நீ யாரு எங்க இருந்து வரன்னு சொல்லி சைகை மொழியிலே கேட்பாங்க. ஆனா அதுக்கும் அந்த சின்ன பொண்ணு எந்த பதிலும் சொல்ல மாட்டா. ஒருவேளை இவளுக்கு சைன் லாங்குவேஜ் தெரியலன்னு சொல்லி நோட்ல எழுதி நீ யாருன்னு கேட்பாங்க. ஆனா அதுக்கும் அந்த பொண்ணு எதுவுமே பேச மாட்டா. ரொம்ப அமைதியா எதுவும் பார்த்து பயந்து போன மாதிரி உட்கார்ந்துருப்பா. அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணோட உடம்புல இருந்து ஏதோ மொபைல் ரிங் ஆகிற சவுண்ட் கேட்கும். அதை பார்த்து பயந்து ஹீரோயின் ஓடி வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணோட உடம்புல ஏகப்பட்ட மொபைல் இருக்கும். அடுத்தடுத்து எல்லா மொபைலுமே ரிங் ஆகிற சவுண்ட் கேட்டு வெளியில இருந்த எல்லா பறவைகளையும் இவங்களை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி வந்துட்டு இருக்கும். ஹீரோயினோட அப்பாவும் பாட்டியும் ரொம்ப பயத்தோட அந்த பொண்ணோட உடம்புல இருந்த எல்லா மொபைலும் எடுத்து தண்ணிக்குள்ள போட்டு ஆஃப் பண்றாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் ஏற்கனவே வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட பறவைகள் வந்துருச்சு. அதனால ஹீரோயின் ஓடி போய் ரூமுக்குள்ள கதவு லாக் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் அந்த சர்ச் ஃபாதர் தான் இந்த பொண்ணோட உடம்புல மொபைல் கட்டி ஹீரோயினோட குடும்பத்தை போட்டு தள்ளிட்டு ஹீரோயினை மட்டும் தூக்கிட்டு போலான்னு சொல்லி பிளான் போட்டு தான்
இந்த சின்ன பொண்ணோட உடம்புல மொபைலை கட்டி இவங்க வீட்டுக்கும் அனுப்பியிருக்கான். ஹீரோயின் ஒரு ரூமுக்குள்ள கதவை லாக் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனா அந்த ரூமோட கதவை உடைச்சிட்டு 3 பேர் மாஸ்க் போட்டு உள்ள வந்து ஹீரோயினா அங்கிருந்து தூக்கிட்டு போலான்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க. ஹீரோயினா அப்படி தூக்கிட்டு போயிட்டு இருக்கத அவங்க பாட்டி பாத்துருவாங்க. நேரா ஓடி வந்து 3 பேரையும் தள்ளி விட்டுட்டு ஹீரோயினா அங்கிருந்து வேகமா ஓட சொல்லுவாங்க. ஹீரோயினும் சரின்னு சொல்லி அங்கிருந்து தப்பிச்சு ஓடுவாங்க. ஹீரோயின் கொஞ்சம் தூரம் தள்ளி போனதுக்கு அப்புறம் இப்ப கடத்த வந்த 3 பேரையும் பிடிச்சுக்கிட்டு பயங்கரமா கத்துவாங்க. தான் இறந்து போனாலும் பரவாயில்ல, எப்படியாவது ஹீரோயினோட உயிரை காப்பாற்றணும்னு சொல்லி அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சவுண்டா கத்துவாங்க. அந்த சத்தம் கேட்ட உடனே அங்க எல்லா பறவைகளும் வந்து ஹீரோயினோட பாட்டி கூடவே சேர்ந்து இப்ப கடத்த வந்த 3 பேரையுமே கொலை பண்ணுது. பாட்டி இறந்து போயிட்டாங்கன்றத பார்த்துட்டு ஹீரோயினால சத்தம் போட்டு கூட அழ முடியல. வாயை பத்திட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போன பாட்டியை பார்த்து பயங்கரமா கதறி அழுவாங்க. அவ்வளவுதான், கடத்த வந்தவனுங்களா போட்டு தள்ளியாச்சு. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கும் போது அந்த ஃபாதரே நேரா வந்து ஹீரோயினா கடத்திட்டு போலான்னு சொல்லி அவங்க கழுத்துல கத்தியே வச்சு யாராவது முன்னாடி வந்து அவங்கள கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி அந்த ஃபாதர் பயங்கரமா மிரட்டிட்டு இருப்பான். ஆனா ஹீரோயினோட அப்பா கொஞ்சம் கூட பயப்படாம, உன்னால என்னோட பொண்ணை கொலை பண்ண முடியாது, ஏன்னா இப்போ இருக்கிறதுலயே ஹீரோயினுக்கு மட்டும்தான் அந்த சைன் லாங்குவேஜ் ரொம்ப நல்லா தெரியும், உனக்கு என்னோட பொண்ணு ரொம்பவே முக்கியம், அதனால உன்னால அவளை கொலை பண்ண முடியாதுன்னு சொல்லி ரொம்பவே தைரியமா அவன் பக்கத்துல போய் ஃபாதரை பயங்கரமா அடிப்பாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட அம்மா தம்பின்னு எல்லாருமே சேர்ந்து சர்ச் ஃபாதரை மட்டும் இல்லாம அவன் கூட வந்து எல்லாரையுமே போட்டு பயங்கரமா அடிச்சு கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு அதே இடத்துல கொலையும் பண்றாங்க. எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டு நைட்டு முழுக்க எந்த சத்தமும் போடாம அமைதியா உட்காந்துருப்பாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. ஹீரோயின் அப்பதான் தன்னோட அப்பா கிட்ட, என்னோட ஃப்ரெண்டு நார்த் நோக்கி போயிட்டு இருக்கான், அங்க முழுக்கவே பனியா இருக்கிறதுனால இந்த உயிரினத்தினால அங்க வாழ முடியாதுன்னு சொல்லி நிறைய மக்கள் அங்க போயிட்டு இருக்காங்க, நம்மளும் அங்க போலான்னு சொல்லி ஹீரோயின் தன்னோட குடும்பத்தை கூப்பிட்டுட்டு நார்த் நோக்கி போயிட்டு இருப்பாங்க. வார கணக்கில் நடந்து நார்த்ல பனிகளா இருக்க அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஹீரோயின் மட்டும் இல்லாம ஏகப்பட்ட மக்கள் இங்க வந்து பாதுகாப்பா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இங்க ரொம்ப குளிரா இருக்கிறதுனால அந்த பறவைகளால இங்க வாழ முடியல. அப்படியே ஏதாவது 1-2 பறவைகள் வந்தாலும் அதை எப்படி வேட்டையாடணும், அதோட வீக்னஸ் என்னன்னு சொல்லி இங்க இருக்க மக்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியுது. கூடவே ஹீரோயினுக்கு தெரிஞ்ச சைன் லாங்குவேஜ் அங்க இருந்த எல்லா மக்களுக்கும் ஹீரோயினை சொல்லி தராங்க. எப்படியோ ஒரு வழியா குறிப்பிட்ட மக்கள் மட்டும் தனியா போய் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி காட்டி இந்த படத்தை இங்கே முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு நாளைக்கு என்ன படம் போடலான்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோல உங்களை பாக்குறேன். நன்றி.